ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா, ஆக்ஷன் பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ரொம்பவே வால்டைல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இப்போ நிஃப்டி 50யோட சார்ட் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேரலல் சேனலில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இப்போ ஆல் டைம் ஹைன்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து 22,800 இருக்கு. இப்போ வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 22,000 ப்ளஸ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைல இருந்து 800 பாயிண்ட் வந்து டவுன்ல இருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட் 4-5 டேஸாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து வர நியூஸ் எல்லாமே வந்து பிஜேபி வந்து வின் பண்ணாலும் வந்து மெஜாரிட்டி வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து ரொம்பவே வால்டைல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேரலல் சேனல் வந்து நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இந்த ட்ரெண்ட் மறுபடியும் கண்டினியூஸ் 22,800 வரைக்கும் போயிட்டு கீழே வர சான்ஸ் இருக்கு. ஸோ நிஃப்டி வந்து இந்த பேரலல் சேனலை பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் மேஜர் சப்போர்ட்டா வந்து 21,500 இருக்கும். ஸோ அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 20,800 வந்து மேஜர் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிஃப்டி வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் எல்லாமே சூஸ் பண்ணலாம். ரீசன்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. சோ அந்த ரீசன்ட் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்டாக்கை பிக் பண்ணலாம். சோ இந்த மாதிரி சமயத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராஃபிட்டான ஸ்டாக்ஸ் எல்லாத்துலயும் அதாவது ஸ்மால் கேப் மிட் கேப் தான் வந்து ரொம்பவே கரெக்ஷன் ஆகும் இந்த மாதிரி சமயத்துல. சோ ஸ்மால் கேப்ல வந்து இப்போ 100% ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா பட்சத்துல நான் 100% ப்ராஃபிட்டை புக் பண்ண மாட்டேன். சோ 100 ஸ்டாக் வந்து 100 ரூபாய் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,000 ரூபாய். சோ அதுவே வந்து இப்போ 100% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னு பட்சத்துல 20,000 ரூபாய் இருக்கும். சோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன அமௌண்டான 10,000 ரூபாயை மட்டும் வெளியில எடுத்துட்டு மீதி வந்து 10,000 ரூபாய் உள்ள விட்டுருவேன். அதாவது இப்போ 100 ஷேர் வந்து 200 ரூபாய் இருக்கும். அதே மாதிரி 50 ஷேர் வித்துட்டு என்னோட இன்வெஸ்டட் அமௌண்ட் வெளியில எடுத்துருவேன். 50 ஷேர் வந்து ப்ராஃபிட் ஆன அமௌண்ட் வந்து உள்ள இருக்கும். சோ அது வந்து லாஸ் ஆச்சுனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது ப்ராஃபிட் அமௌண்ட் தான் வந்து அது வந்து எனக்கு கிடைச்ச ஃப்ரீ ஷேர் மாதிரி தான். சோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மட்டும் எடுத்துட்டு சோ நம்ம வந்து ப்ரீவியஸா வந்து நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் வந்து யோசிச்சு வச்சிருப்போம், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே இறங்கும்போது வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி சில வாட்ச் லிஸ்ட்டும் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் வந்து கன்சிடர் பண்ண போறேன். சோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ அதையும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம பேனிக் ஆகாமல் நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸை வந்து டைவர்சிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்டாக்ஸை வந்து டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஸோ என்னென்ன அசட்ஸ் அவைலபிள் இருக்கும் அந்த மாதிரி அசட்ஸ்ல எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்மளோட ரிஸ்க் எல்லாமே கம்மியாகும். ஸோ இதை வந்து நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தோம்னா ஸோ நம்ம வந்து நல்ல ஃபண்டமெண்டலான ஸ்டாக்ஸை வந்து நல்ல ஃபேரான வேல்யூவில் நம்மளால பை பண்ண முடியும். ஸோ நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு ஸ்டாக்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ஃபுல்லாக அமௌண்ட்டை போடாமல் உங்களுக்கு எமர்ஜென்சிக்காக சில ஃபண்ட்ஸ்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கணும். உங்கள்கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா ஒரு 70 ரூபாயில மட்டும் மார்க்கெட்டில் போடுற மாதிரி வச்சுக்கணும். அதையும் மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. ஸோ 30% வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது மணி நீட் இருந்ததுன்னா நீங்கள் மார்க்கெட் டவுன் ஆகும்போது உங்கள் ஷேர்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும்போது நீங்கள் செல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதர்வைஸ் நீங்கள் வந்து லாஸ் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மூலமா நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து லாங் டேர்மில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். இதெல்லாம் தான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.